இந்த நாளின் செய்தியின் தலைப்பு த ஃபர்கட்டன் ஓ ஆஃப் ஜேக்கப், அதாவது யாக்கோபு மறந்த ஒரு பொருத்தனை. யாக்கோபு மறந்த ஒரு பொருத்தனை. நம்ம எல்லாரும் பொருத்தனை பண்றோம், நானும் பண்ணுவேன். பொருத்தனை ரெண்டு காலகட்டங்களில் பண்ணுவோம். துன்பம் வந்தால் பொருத்தனை பண்ணுவோம், மகிழ்ச்சி வந்தாலும் பொருத்தனை பண்ணுவோம். நம்முடைய தமிழ் விசுவாசிகள் பொருத்தனை பண்ணுவதிலே கின்னஸ் வீரர்கள். ஆனால் பொருத்தனையை மறப்பதிலும் அவர்களை யாரும் மிஞ்சவே முடியாது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான பொருத்தனைகளை பண்ணி இருக்கிறோம், நிறைவேற்றி இருக்கிறோமா? வேதத்தை இடங்கள் 50ஆம் சங்கீதம் 14 சொல்கிறது, நீ தேவனுக்கு தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மைமைப்படுத்துவாய். இதிலே உன் பொருத்தனைகளை செலுத்து என்று வார்த்தை வருகிறது. நீங்கள் பிரசங்கின் புஸ்தகத்தை எடுங்கள். பிரசங்கின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 4, 5, 6 வாசிக்கிறேன். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரை பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடங்கூடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினால் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானானேன். பொருத்தனையை நிறைவேற்றவில்லை என்றால் நம்முடைய ஆசீர்வாதம் அழிந்து போகும். இதான் அந்த வசனத்தின் பொருள். ஆதியாகமம் 28 எடுங்கள். முற்பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இதுல யாக்கோபை பற்றி சொல்கிறேன். யாக்கோபை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், விளக்க விரும்புவதில்லை. அவன் பெயரின் பொருள் என்ன? எத்தன். சகோதரனை 2 முறை ஏமாற்றினான், தகப்பனை 1 முறை ஏமாற்றினான். தன் மாமன் வீட்டுக்கு ஓடுகிறான். தன் பெற்றோரின் ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் வெறும் கையோடு கோலோடு சென்றான். வனாந்தரத்திலே ஒரு கல்லை வைத்து நித்திரை செய்கிறான். தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். வானத்துக்கு பூமிக்கு இடையில ஒரு ஏணி, அதிலே வெளிப்படுத்துகிறார். கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். சொப்பனம் கிடைப்பதனாலே, தரிசனம் கிடைப்பதனாலே, வெளிப்படுத்தல் வந்ததினாலே நீங்கள் பரிசுத்தவான் கிடையாது. யாக்கோபு அப்போது அர்ப்பணமே கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் அவனோடு பேசினார். அவன் சொப்பனம் கண்டபோது விழித்து பயந்து இந்த இடத்திலே தேவன் இருக்கிறார் என்று தன் தலையிலே வைத்த கல்லை அவன் நட்டு வைத்து ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். இந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். இந்த கல் தேவனுக்கு வீடாகும், நீர் என் தேவனாயிருப்பீர், எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் தசமாக கொடுப்பேன். பைபிள்ல பொருத்தனை என்கிற வார்த்தை முதல் முறை வருகிறது. இவன் மாமன் வீட்டிலே 20 ஆண்டுகள் இருந்தார். 7 ஆண்டுகள் ஒரு மனைவிக்காக, இன்னொரு 7 ஆண்டுகள் இன்னொரு மனைவிக்காக, 6 ஆண்டுகள் மந்தைக்காக இருந்தான். 20 ஆண்டுகள் கழித்து அவன் திரும்ப வருகிறான் தன் சொந்த தகப்பன் வீட்டுக்கு. 2 பிரச்சனை அவனை சந்திக்கிறது. லாபான் பின்தொடர்கிறான். கர்த்தர் லாபானோடு பேசுகிறார், யாக்கோபோடு நீ நன்மையை தவிர எதையும் பேசாதே. அந்த ப்ராப்ளம் முடிந்து விட்டது. ஏசாவை சந்திக்கிறார். யாப்போ காற்றங்கரையிலே அவன் ஜெபித்த பொழுது அதையும் மாற்றிவிட்டார். ஆதியாகமம் 32 பாருங்கள். யாக்கோபு ஏசா சந்தித்த போது ஒருவரை ஒருவர் கண்டு அவர்கள் அழுது முத்தமிடுகிறார். ஆகவே பிரச்சனை முடிந்துவிட்டது. 33ஆம் அதிகாரத்திலே இவன் நேராக எங்கே வருகிறான் பாருங்கள். 33 இடங்கள் 19, 20 சொல்கிறது. தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய
எமோரியரின் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எல் எலோஹே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இவன் பண்ண பொருத்தனை என்ன தெரியுமா? பெத்தேலில் போய் பலியிடுவேன். ஆனால் 32ஆம் அதிகாரத்திற்கும் 33ஆம் அதிகாரம் முடிய உள்ள இந்த அதிகாரத்துக்கு இடைப்பட்ட காலத்தை வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறார்கள்? 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 10 years. ஆகவே இப்போது 30 ஆண்டுகள். இந்த 10 ஆண்டுகளிலே அவன் தான் பெத்தேலிலே பண்ணின பொருத்தனையை நிறைவேற்றவில்லை. எங்கே போக வேண்டும்? பெத்தேலுக்கு போக வேண்டும். ஆனால் போன இடம் என்ன? சீகேம். பெத்தேலிலே பலிபீடம் கட்ட வேண்டும், ஆனால் சீகேமிலே பலியிட்டான். 10 ஆண்டுகள் அவன் மறந்து போனான். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் ஊழியக்காரன் என்கிற முறையிலே உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன். துன்பங்கள், துயரங்கள், மருத்துவமனையிலே மரணத்துக்கு போராடும் பொழுது, எதிரிகள் நெருக்கும் பொழுது, அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சுவிட்சமில்லாத வாழ்க்கை வாழும் பொழுது நாமெல்லாம் அழுது பொருத்தனை பண்ணுகிறோம். ஆனால் பொருத்தனை முடிந்த உடனே, அந்த அற்புதம் நிகழ்ந்த உடனே மறந்து விடுகிறோம். யாரை போல? யாக்கோபை போல. 10 ஆண்டுகள். ஏன் இவன் மறந்தான்? முதல் குறிப்பு என்ன தெரியுமா? He had no problems. அவன் வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாது. அமெரிக்காவில் ஒரு பெரிய பரிசுத்தான் இப்படி ஒரு ஜெபத்தை எழுதுகிறார். ஆண்டவரே, எங்கள் திருச்சபை மக்களுக்கு வியாதியை கொடு, எங்கள் திருச்சபை மக்களை அடியும், எங்கள் திருச்சபை மக்களுக்கு ஆசீர்வாதத்தை தராதிரும், எங்கள் திருச்சபை மக்களுக்கு செழிப்பை தராதிரும், மழையை தராதிரும் என்று எழுதுகிறார். அதை வாசித்த போது என் விசனமா இருந்தது. இப்படி ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரே. நம்ம திருநெல்வேலியில் இருந்தால் அவரை லாடம் கட்டி விடுவார்கள். ஆனா என்ன நடந்தது? அவர் எழுதுகிறார் பின்னாலே. ஏன் சொல்கிறேன் என்றால், அடியும் உபத்திரமும் வியாதி வந்தாதான் எங்க வராங்க? ஆண்டவர் அண்டே வருகிறார்கள், மற்ற நாள் வருவதே இல்லை என்று எழுதுகிறார். இவன் வாழ்க்கையில பொருத்தனை மறந்த காரணம் என்ன? அவன் வாழ்க்கையில பிரச்சனை இல்லை. அதாவது லாபானால் பிரச்சனை இல்லை, ஏசாவாலே பிரச்சனை இல்லை, அவன் பிள்ளைகளாலே பிரச்சனை இல்லை, அவனுக்கு வேலையிலே பிரச்சனை இல்லை, சம்பளத்தை 10 முறை மாற்றினான், அதிலும் பிரச்சனை இல்லை. 10 ஆண்டுகள் ப்ராப்ளம் இல்லாத வாழ்க்கை. அநேக சமயங்களிலே நம்ம வாழ்க்கையிலே ப்ராப்ளங்கள் இல்லாததினாலே நாம் என்ன செய்கிறோம் என்றால் பொருத்தனையை மறந்துவிடும். இரண்டாவது காரியம், he compromised with wealth. உலகத்தோடு ஒத்து போனான். அவன் போக வேண்டிய இடம் பெத்தேல், ஆனா குடியிருந்த இடம் சீகேம். சீகேமை பற்றி பைபிள்ல போட்டிருக்கு எமோரியரின் தேசம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே 16 வாசித்தால் ஆபிரகாமோடு சொல்கிறார், உன் ஜனங்கள் அந்நிய நாட்டிலே 400 ஆண்டுகள் இருப்பார்கள், திரும்ப வருவார்கள், அவர்கள் மிகுந்த பொருளோடு வருவார்கள். ஏனென்றால் எமோரியரின் பாவம் இன்னும் நிறைவாகவே அந்த எமோரியரிடத்தில் போய் கூடாரம் போடுகிறார். அருமையானுள்ளே, அநேக வேளைகளிலே நாங்களும் நீங்களும் நாம் அத்தனை பேரும் ஆரம்பத்தில் இருந்த அன்பை நாம் விட்டு விடுகிறோம். ஆதி காலத்தில் என்ன அன்பு இருந்தது, ஆதி காலத்தில் என்ன பக்தி இருந்தது, ஆதி காலத்தில் என்ன பயபக்தி இருந்தது, அதையெல்லாம் விட்டு விடுகிறோம். ஆரம்ப காலத்திலே தீது பேச மாட்டோம், இப்ப டன் கணக்கில் தீது பேசுகிறோம். ஆதி காலத்திலே பிறரை குறித்து முதுகு பின்னாலே பேச மாட்டோம், இப்போது பேசுகிறோம். அநேகருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறி இருக்கிறது. காரணம் என்ன? உலகத்தோடு ஒத்து வாழ ஆரம்பித்து விட்டோம். மூன்றாவது என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையிலே இந்த 33ஆம் அதிகாரத்திலும், அதாவது 32க்கு பிறகு 33, 34 வரையிலும் இந்த 10 ஆண்டுகள் ஆண்டவர் அவனோடு பேசவில்லை. அதை நான் எப்படி எடுத்துக்கொள்கிறேன்? He had no communion with God. தேவனோடு அவனுக்கு உறவே இல்லை. நம்மோடு உறவு இருந்தால் பேசுவோம்.
ஆனால் இவன் ஆண்டவரோடு உறவு இருந்தாலும் ஆண்டவர் அவனோடு பேசவே இல்லை. அப்படியானால் அருமையானவர்களே, 10 ஆண்டுகள் அவன் பிரச்சனை இல்லை, அதே சமயத்திலே உலகத்தோடு ஒத்து போனான். மூன்றாவது என்ன, அவனோடு தேவனோடு உள்ள நெருங்கிய உறவு இல்லாமல் இருந்தது. இதுதான் அவன் பொருத்தனையை மறந்த ஒரு சூழல். கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு பாருங்க. நானும் நீங்களும் பொருத்தனையை மறந்த காரணம் என்ன? நமக்கு பிரச்சனை வந்துட்டுனா மறுபடி பொருத்தனை வந்துடும். ஆனா பிரச்சனை இல்லாததினாலே நான் பொருத்தனை யாக்கோபு போல மறந்து விடுகிறோம். சிலர் கேட்கலாம், ஐயா பொருத்தனையை மறந்ததினால் ஆண்டவர் என்ன செய்வார்? பிரசங்கியில நான் வாசித்தேன், உங்கள் கைகளின் கிரியைகளை அழிப்பானானேன். பொருத்தனை பண்ணி நிறைவேற்றலைன்னா நம்ம பிளஸ்ஸிங்ல ஆண்டவர் கை வைப்பார். ஆனா யாக்கோபை வச்சு சொல்றேன், 34ஆம் அதிகாரத்தை எடுங்க. அவளை ஏவியனான 34:2 அவளை ஏவியனான எபோரியின் குமாரனும் அத்தேசத்தின் பிரவுமாகிய சீகேன் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். பயத்தோடு நடுக்கத்தோடு தாழ்மையோடு சொல்கிறேன், இவன் பொருத்தனையை மறந்ததின் முதல் விளைவு என்ன தெரியுமா? ஒன்று, அவன் மகள் வாழ்விலே பிரச்சனை. ஆண்டவருக்குள்ளாக நானும் நீங்களும் நம்முடைய பொருத்தனையை நிறைவேற்றவில்லை என்றால், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், நாம் அதிகமாய் நேசிக்கிற பிள்ளைகள் வாழ்விலே பிராபலங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாருங்கள், அங்கே தீனாள் என்பவள் ஊரை சுற்றி பார்க்க போனாள். சீகேம் என்பவன் அழைத்து போய் அவளை கரைபிடித்தினான். அதனுடைய பொருள் உங்களுக்கு தெரியும், அவள் கெடுக்கப்பட்டாள். அருமையானுள்ளே, தெய்வத்தின் சமூகத்திலே நாம் பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்றவில்லை என்றால் ஆண்டவர் என்னை அல்ல, நம் பிள்ளைகளை தொடுவார், நமக்கு பிரியமானவர்களை தொடுவார், நம்முடைய கண்மணிகளை தொடுவார். நாம் உயிருக்கு உயிராய் நேசிக்கிற பிள்ளைகள் வாழ்விலே பிரச்சனைகள் வரும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே பிரச்சனை வராமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்க பண்ண பொருத்தனையை நிறைவேற்ற. சிலர் கேட்கிறாங்க, ஐயா இப்ப எனக்கு 68 வயசு ஆயிடுச்சு, உங்களுக்கு எத்தனை வயசுன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் பண்ண பொருத்தனை எனக்கு மறந்து போச்சு. நீங்கள் மறப்பீர்கள், தெய்வம் மறக்கவே. ஆண்டவர் நம்முடைய எல்லாம் அவருக்கு தெரியும். நான் மறப்பேன், மனிதர்கள் மறக்கலாம், ஏன் நம்முடைய உறவினர்கள் மறக்கலாம், வீட்டார் மறக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்முடைய பொருத்தனைகளை மறப்பதே இல்லை. நான் ஆண்டவருடைய சன்னியானத்திலே 3 பொருத்தனைகளை பண்ணினேன். இன்று வரையிலும் அந்த பொருத்தனைகளை உயிரை கொடுத்தாத காப்பாற்றுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? நான் ஏன் என் தலையிலே மண்ணை வார வேண்டும்? நான் ஏன் என் குடும்பத்துக்கு சாபத்தை கொண்டு வர வேண்டும்? நான் ஏன் என் குடும்பத்துக்கு சிக்கலை கொண்டு வர வேண்டும்? ஆகவே முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? விளைவு என்ன? பொருத்தனை நிறைவேற்றவில்லை என்றால் மகள் வாழ்விலே பிரச்சனை. எடுங்க 34ஆம் அதிகாரத்தை எடுங்க. 34:25 பாருங்க. சிமியோன் லேவி என்பவன் பட்டயத்தை எடுத்து சீகேம் பட்டணத்தாரை வெட்டி போட்டால், பட்டணத்தை தீக்கொளுத்தினான், கொள்ளையடித்தான் என்று சொல்கிறது. சிமியோன் லேவி யார்? யாக்கோபின் பிரியமான பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் கொலைகாரர்களாக, கொள்ளைக்காரர்களாக மாறினார்கள். காரணம் என்ன? இவன் பண்ணின பொருத்தனையை நிறைவேற்றாதன் விளைவு. 2. 3வது பாருங்கள், ஆதியாகமம் 34:30 சொல்கிறது. அப்பொழுது யாக்கோபு சிமியோனின் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலே என் வாசனையை நீங்கள் கெடுத்தீர்கள். இந்த இடத்துல வாசனை என்பது சாட்சி, இன்னொரு பொருள் ரெபுடேஷன், புகழ் என்று சொல்லலாம். அவன் சொல்றான், சிமியோன் லேவியே, நீங்கள் செய்ததினாலே இந்த புறமக்கள் மத்தியிலே என்னுடைய பேரை கெடுத்தீர்களே என்று சொன்னான். அப்போ முதலாவது பிள்ளை வாழ்க்கையில பிரச்சனை, 2வது
சிமியோன், லேவி இவர்கள் கொலைகாரர்களாக மாறினார்கள். மூன்றாவது என்ன? யாக்கோபினுடைய நல் வாசனை கெட்டு போனது. நான்காவது என்ன தெரியுமா? அவர்கள் நானும் என் குடும்பத்தாரும், ஆதியாகமம் 34:30, நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றார். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? மனித பயம். இவனுக்குள்ள பயம் வந்துட்டு, என்னை அழிச்சிருவாங்களோன்னு பயம். அருமையானே, தாழ்மையாய் சொல்கிறேன், நானும் நீங்களும் நாமும் பொருத்தனைகளை நிறைவேற்றல் என்றால் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனை. நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே பக்திமான்கள் கொலைகாரராய் மாற வாய்ப்பு உண்டு. மூன்றாவது என்ன? நம்முடைய நல்வாசனை கெட்டு போய்விடும். நான்காவது என்ன? தேவ பயத்தை விட்டுவிட்டு மனிதர்களை குறித்த பயம் வந்து விடுகிறது. அருமையானே, ஆண்டவருடைய ஆவியானவர் உணர்த்தியதினாலே இந்த செய்தியை சொல்கிறேன். முதலாவது சொன்னேன், ஏன் பொருத்தனைகளை மறந்தார்கள். இரண்டாவது, பொருத்தனையை மறந்ததினால் வருகிற விளைவுகள். இனி மூணாவது குறிப்பு, இதான் என் கடைசி குறிப்பு. முதலாவது குறிப்பு என்ன? ஏன் பொருத்தனையை அவன் மறந்தான். இரண்டாவது, பொருத்தனையை மறந்ததினால் வருகிற விளைவுகள். மூன்றாவது கடைசி குறிப்பு, இவன் பொருத்தனையை நிறைவேற்றுகிறான். எடுங்க 35, பைபிளை எல்லாரும் எடுங்க, 35 எடுங்க. 1வது வாக்கியம், தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து, ஆதியாகமம் 35:1, நீ உன் சகோதரனான ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை என்ன செய். இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனை வந்தும் யாக்கோபு பொருத்தனை நிறைவேற்றல. ஆண்டவர் தானாகவே அவர் முயற்சி செய்து பேசுகிறார். யாக்கோபே, நீ பெத்தேலுக்கு போ. ஏன் பெத்தேலுக்கு போகணும்? உன் சகோதரனுக்கு தப்பி ஓடும் போது, உனக்கு தரிசனமாகும் போது நீ பொருத்தனை பண்ணினாயே, அந்த இடத்தில் போய் எனக்கு பலிபீடத்தை உண்டார். பொருத்தனைகளை மறக்கும் பொழுது, சிக்கல்களிலே மாட்டும் பொழுது ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார், ஞாபகப்படுத்துவார். இதை ஏன் மறந்தார்? உன்னுடைய நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாயே, உன்னுடைய சிக்கல்களிலே நீ அழுதாயே, அதை செய் என்று ஞாபகப்படுத்தினார். உடனே ஆதியாகமம் 35 யாக்கோபு நிறைவேற்றுகிறார். முதலாவது என்ன செய்கிறார்? ஒபீடியன்ஸ், கீழ்ப்படுகிறார். உடனே பெத்தேலுக்கு போறார். இரண்டாவது என்ன தெரியுமா? சாங்டிபிகேஷன், தன்னுடைய குடும்பத்தை சுத்தப்படுத்துகிறார். எப்படி சுத்தப்படுத்துகிறார்? உங்களை சுத்தம் பண்ணி உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய விக்கிரகங்களை எடுத்து போடுங்கள். எனக்கு ரொம்ப கேள்வி, யாக்கோபு பக்திமான், அவன் வீட்டில் எப்படி விக்கிரம் வந்துச்சு? ராகேல் எங்க வந்தார்? விக்கிரத்தை தூக்கிட்டு வந்தா, அது ஒண்ணு. ரெண்டாவது, சீகே பட்டணமே விக்கிரக பட்டணம். அதனால அவங்க விக்கிரங்களை வாங்குறாங்க. விக்கிரம் எங்க இருக்கு பாருங்க, 4வது வாக்கியத்திலே, தங்கள் காதணிகளில் அவ்வளவு வாங்கி புதைத்தான். இந்த 21ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவங்களுக்கு அந்த புதைத்த இடத்தை சொன்னா தோண்டிடுவாங்க. ஆனா இவன் புதைச்சிட்டான். புதைச்ச உடனே அப்போ முதலாவது கீழ்ப்படிந்தான், இரண்டாவது சுத்திகரித்தான், மூன்றாவது பெத்தேலுக்கு போய் அவன் ஆண்டவருக்கு பலியிட்டான். இப்போ பொருத்தனை நிறைவேற்றினான். நான் கடைசி குறிப்பை எப்படி விளக்க விரும்புறேன்னா, பொருத்தனையை நிறைவேற்றியதனால் வருகிற ஆசீர்வாதம். முதலாவது சொன்னேன், ஏன் பொருத்தனையை மறந்தார். இரண்டாவது, பொருத்தனையை நிறைவேற்றாமல் போனதினால் வந்த விளைவுகள். மூன்றாவது என்ன தெரியுமா? பொருத்தனைகளை நிறைவேற்றியதனால் என்ன ஆசீர்வாதம். எடுங்க 35:5, யாராவது வாசி. பின்பு புறப்பட்டார்கள், அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனால் என்ன உண்டாயிற்று? அப்ப என்ன அர்த்தம்? 34ல் 30ல் அவர்கள் என்னை கொண்டு போடுவார்களோ என்று பயந்தான்.
மனித பயம். இப்ப பாருங்க, பொருத்தனை செலுத்த ஆரம்பிக்கும் போதே அவனை குறித்து மற்ற மக்களுக்குள்ளே பயம் வந்தது. அதனுடைய பொருள் என்ன? காட்ஸ் ப்ரொடெக்ஷன். தேவனுடைய கிருபையினாலே பொருத்தனை நிறைவேற்றினால் நமக்கு கிடைக்கிற முதல் பிளஸிங் ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். நம்ம அடுத்தவங்களை குறித்து பயப்பட வேண்டாம், அவங்க நம்மளை குறித்து பயப்படுவாங்க. எப்போது? நாம் பொருத்தனை நிறைவேற்றும் பொழுது. அருமையானவர்களே, சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். உடன்படிக்கை என்பது 2 தரத்தார் செய்கிறது உடன்படிக்கை, அல்லது 2 தேசத்தார் 2 தொழில் அதிபர்கள் செய்வது உடன்படிக்கை. இரண்டாவது, நாம் எடுக்கிற அந்த தீர்மானம் என்பது டிசிஷன் என்று சொல்லலாம். ஆண்டவர் கொடுக்கிற அந்த தீர்மானத்துக்கு பேர், வாக்குகளுக்கு பேர் பிராமிஸ் ஆஃப் காட் என்று சொல்லலாம். ஆனா நம்ம எடுத்த தீர்மானத்துல ஏதாவது ஒன்று செய்வோம் என்று சொன்னால் அதுக்கு பேர் தான் பொருத்தனை. தீர்மானம் வேறு, பொருத்தனை வேறு. இங்க பாருங்க, முதலாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். ஆண்டவர் பாதுகாப்பை தந்தார். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கலைன்னா யாராலும் நம்மை பாதுகாக்க முடியாது. நீ கொரோனா காலத்துல நானும் நீங்களும் தப்பினோம் என்றால் நாம் பரிசுத்தவான்கள் அல்ல. தேவன் நம்மை பாதுகாத்தார். ஏதோ இன்னும் நாம் சரியாக வேண்டும், இன்னும் ஆண்டவருக்கு என்று பணி செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார். அப்படியானால் கவர்மெண்ட்ஸ் ப்ரொடெக்ஷன். இதிலே ஜனங்களுக்கு, மற்ற மக்களுக்கு அந்த யாக்கோபை குறித்து பயம் வந்தது. உங்களுக்கு நல்லா தெரியும், யாக்கோபு யோசேப்பின் அழைப்பை ஏற்றுக்கு செல்லும் போது ஏறக்குறைய 68-70 பேர் தான். அப்போ இவ்வளவு கொஞ்ச ஜனங்களை குறித்து அந்த ஜாதிகள் பயப்படுகிறார்கள். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ சபைகள் மற்றவங்களை குறித்து பயப்படுது. ஏன் தெரியுமா? நமக்கு ஆண்டவரை குறித்து ப்ரொடெக்ஷன் இல்லை. நம்முடைய ப்ரொடெக்ஷனை இழந்து விட்டோம். ஒன்று, முதல் ஆசீர்வாதம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். இரண்டாவது ஆசீர்வாதத்தை எடுங்கள். ஆதியாகமம் 35 எடுங்கள். 9 பாருங்கள். யாக்கோபே பதான் அராமில் இருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி, மறுபடியும். அப்ப 32ல தான் ஆண்டவர் உன் பேர் என்னங்கிறார். 33ல பேசல, 34ல பேசல, 35ல ஆண்டவர் பேசுறார். மறுபடியும் பேசினார் 31ல. ஆனா 35 அங்கே 9லே அவனோடு தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்தார். அப்படியானால் ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். ஆண்டவர் நம்மோடு பேசும் தெய்வம். இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். ஆண்டவருடைய உரையாடலை அவர் நம்மோடு கொடுக்க விரும்புகிறார். நாம் தான் அதை கேட்க விரும்புவதில்லை. அநேகருக்கு ஆண்டவர் பேச வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆனால் பேசும்போது அதை தவிர்க்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அதை செய்யாதே, இதை செய்யாதே என்று சொல்லிவிடுவார். இல்லாவிட்டால் வட இந்தியாவுக்கு மிஷனரியாய் போய் என்று சொல்லிவிடுவார். உன் பிள்ளையை ஊழியத்துக்கு அர்ப்பணி என்று சொல்லிவிடுவார். அவசியமில்லாத காரியங்களை தலையிடாதே என்று சொல்லிவிடுவார் என்று எதிர்பார்த்தே பலர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதில்லை. இவர் அதனோடு ஆண்டவர் பேசினார். பேசும்போது தான் ஆசீர்வாதம். முதலாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட், இரண்டாவது கம்யூனியன் ஆஃப் காட், கம்யூனியன் வித் காட். ஆண்டவரோடு அவன் பேசினான். மூணாவது என்ன தெரியுமா? ஆண்டவர் காட்ஸ் ரெவலேஷன் அபவுட் ஃபியூச்சர், எதிர்காலத்தை குறித்து அவனோடு பேசினார். பாருங்க 35 எடுங்க, 11 பாருங்க. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்கள் உன் சன்னதியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கு உன் தேசத்தை கொடுப்பேன் என்றார். இதில் என்ன தெரியுமா? காட்ஸ் ரெவலேஷன். ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடை தந்தார். இந்த வார்த்தை சொல்லும் போது இவங்கெல்லாம் ஒரு 70 பேர் தான்.
ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வருது, உன்னை ராஜாக்கள் வருவார்கள், நீ வசிக்கிற அந்த கானானை உனக்கு தருவேன் என்று சொன்னார். அருமையான ஆண்டவருக்குள் பொருத்தனை நிறைவேற்றினால் தேவ பாதுகாப்பு வரும், தேவனுடைய உறவு வரும், தேவனுடைய வெளிப்படுத்தல் எதிர்காலத்தை குறித்து வரும். காரணம் என்ன தெரியுமா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். இரண்டாவது என்ன தெரியுமா? கம்யூனியன் வித் காட். மூன்றாவது ரெவலேஷன் ஃப்ரம் காட். இந்த மூணு வந்துட்டா என்ன நடக்கும் பாருங்க. 35 எடுங்க, 9 எடுங்க. அவனை ஆசீர்வதித்தார். இந்த மூணு வந்தா போதும். என்ன வரும்? நம்ம சபையின் மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், ரெண்டாவது கம்யூனியன் வித் காட், தேவனோடு உறவு வேணும், மூணாவது என்ன தெரியுமா? எதிர்காலத்தை குறித்த வெளிப்பாடு வேண்டும். இந்த மூணு வந்தா போதும் நம்மை நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நான் செய்தியை முடிக்க போறேன். ஒரே ஒரு வார்த்தை. 35 எடுங்க, 10. அப்பொழுது கர்த்தர், உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு என்ன விட்டார்? சொல்லுங்க, எடுங்க. 32 எடுங்க, 32 எடுங்க. அங்க 32ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிறார், 28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடு மனிதனோடு போராடி. அப்ப என்ன அர்த்தம்? 32லே ஆண்டவர் பேர் வச்சுட்டார். இப்ப நம்ம சபையில ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பேர் வைக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை பேர் போடுவோமா? வருஷத்தோட ஞானஸ்தானம் கொடுப்போமா? இல்ல. அப்ப 28ல அவனுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஆனா 35ல சொல்றாரு, உன் பேர் யாக்கோபு அல்ல. என்னது இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? திருவாளர் யாக்கோபு 10 வருடம் இஸ்ரவேலா வாழவே இல்லை. அதனால ஆண்டவர் தலையில ஒரு குட்டு வச்சு மறுபடியும் உனக்கு பேர் வைக்கிறேன், இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். நாம் இஸ்ரவேலாக அழைக்கப்பட்டோமே தவிர யாக்கோபு அல்ல. ஆனால அவனை மறுபடியும் வைக்கிறான். ஆண்டவர் தந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன். ஏன் பொருத்தனையை நிறைவேற்றவில்லை யாக்கோபு? பொருத்தனையை நிறைவேற்றாதனால் வந்த விளைவுகள். மூன்றாவது, பொருத்தனையை நிறைவேற்றியதனால் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? பாதுகாப்பு, தேவனுடைய உறவு, தேவனுடைய வெளிப்படுத்தல். அந்த மூன்று கிடைத்த போது ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் கைகூப்பி கேட்கிறேன், இன்னைக்கு வீட்டுக்கு போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரை எங்க பொருத்தனை பண்ண? குழந்தை இல்லாத காலத்துல பொருத்தனை பண்ணோம், வேலை இல்லாத காலத்துல பொருத்தனை பண்ணணும், வறுமையில இருந்த காலத்துல பொருத்தனை பண்ணணும், மனிதர்கள் நம்மை மிரட்டும் போது பொருத்தனை பண்ணணும். நிறைவேற்றினோமா? இன்னைக்கு 1000 மடங்கு என்னையும் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கேன். அப்போ பொருத்தனையை நிறைவேற்றும். எழுந்திருப்போம், பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, ஒன்றுக்கு உதவாத என்னை இந்த திருச்சபைக்கு கொண்டு வந்து உடைய வார்த்தைகளை தைரியமாய் சொல்ல என வாக்கு கொடுத்து உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து எங்கள் முழு திருச்சபையாரும் தங்களை அர்ப்பணித்ததை எண்ணி உம்மை தோத்திரிக்கிறோம். எங்கள் திருச்சபை இன்றைக்கு இருப்பது போல 1000 மடங்கு வளர, ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும். எங்கள் திருச்சபையினுடைய ஒரு குடும்பமும் நலிந்து போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது, அவர்கள் குறைந்து போகக்கூடாது, பலவீனம் அடையாதபடி அவர்கள் உயர்த்தப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள்